மாதவண்டி ரங்கராஜுக்கும் ஸ்ருதி ரங்கராஜுக்கும் பல சர்ச்சைகள் போயிட்டு இருக்க நிலையில ஸ்ருதி ரங்கராஜ் ஒரு ஸ்டோரி மாதவண்டி ரங்கராஜை பத்தி போட்டிருக்காங்க. அது மாதவண்டி ரங்கராஜ் பத்தி மட்டும் இல்லாம கவர்மெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்கற மாதிரியும் போட்டிருக்காங்க. அப்படி அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, நான் மாதவண்டி ரங்கராஜ் பத்தி சென்னை கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து 10 நாள் ஆகுது. ஒரு செலிபிரிட்டி செஃப் அண்ட் ஆக்டரான மாதவண்டி ரங்கராஜ் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம என்ன பிரெக்னென்ட்டும் ஆக்கிட்டாரு. நான் இப்போ 7 மாசம் கர்ப்பமா இருக்கேன். நான் குழந்தை பெத்துக்கிற ஸ்டேஜ்ல இருந்துமே நான் சென்னை கமிஷனர் கிட்ட போயிட்டு தனியா கம்ப்ளைண்டும் கொடுத்திருந்தேன். கூட கண்ணு தெரியாத என்னோட அம்மாவே தான் கூட்டிட்டு போயிருந்தேன். எனக்கு தெரியல என்னோட கம்ப்ளைண்ட் என்ன நிலைமையில இருக்குன்ட்டு. ஆனா இப்போ மாதவண்டி ரங்கராஜ் ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவருக்கு இவ்வளவு இன்டிசென்ட்டாவும் ரொம்ப அசிங்கமாவும் ஒரு கமெண்ட்ல எல்லாம் பேசிட்டு இருக்காரு இன்ஸ்டாகிராம்ல. சோசியல் மீடியால எனக்கு அகைன்ஸ்டா நிறையவே ஒரு பண்ணிட்டு இருக்காரு. ஹேஷ்டாக் அப்பா உங்களோட கவர்மெண்ட் நம்பிதான் என்ன போல பல பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ஆக்ஷன் எடுப்பீங்கன்ட்டு. உங்களை மன்றாடி கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எந்த ஒரு விஐபி செலிபிரிட்டியும் ஒரு பெண்ணுக்கு அகைன்ஸ்டா ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டு ஜாலியா சுத்த முடியுமா? என்னோட பிறக்க போற இந்த குழந்தைக்காகவும் எனக்காகவும் நீதி கிடைக்கணும்னு மன்னிட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. அண்ட் இதை தொடர்ந்து ஜாய் கிறிசல்டா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூமே கொடுத்திருந்தாங்க மாதவண்டி ரங்கராஜை பத்தி. எங்களுக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் பத்தி ஸ்ருதி ரங்கராஜுக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க நினைச்சிருந்தாங்க எங்களோட லிவிங் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க தடுத்திருக்கலாம். ஆனா அவங்க அதுவுமே பண்ணல. அண்ட் இது மாதவண்டி ரங்கராஜோட அம்மாக்குமே தெரியும். அண்ட் ஒரு டிவி ஷோல அவருக்கு அவார்டு வாங்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க ஒய்ஃபையும் கூட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் என்னையுமே கூட்டு போயிருந்தாரு. 2 வாட்டி வாங்கின அவார்டுமே, ஒரு அவார்டு என் வீட்லயும், இன்னொரு அவார்டு அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான ஸ்ருதி ரங்கராஜ் வீட்லயும் இருக்கு. அண்ட் எல்லாருமே அவரோட காசுக்காக நான் பண்றேன், அவரோட சொத்துக்காக நான் பண்றேன் இதெல்லாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணல இருந்து இப்போ வரைக்குமே என்னோட செலவுகளை நான் மட்டும் தான் பாத்துக்கிறேன். எனக்காக அவர் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதே கிடையாது. ஆனா இப்போ நான் இதெல்லாம் பண்றேன்னா அது ஒரே காரணம் என்னோட குழந்தை மட்டும் தான். என் குழந்தைக்காக மட்டும் தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நீதி கிடைக்கிறத விட என்னோட குழந்தைக்கு நீதி கிடைச்சே ஆகணும் அப்படின்ட்டு பேசியிருந்தாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.